பிஸ்டன் ரிங்களை அகற்றுவதற்கான பயிற்சி. பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை அகற்றவும். பிஸ்டன் க்ரூவில் உள்ள பிஸ்டன் ரிங்ஸின் பக்க இடைவெளியையும் லேண்டில் தேய்மானம் இருக்கிறதா என்பதையும் பிஸ்டன் ஸ்கர்ட் மற்றும் கிரவுனை சேதம் மற்றும் அரிப்புக்காக சோதித்து ஆயில் ஹோல்ஸை சுத்தம் செய்யும் பயிற்சி. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று பிஸ்டன் ரிங்களை அகற்றவும் பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை டிஸ்மேண்டில் செய்யவும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் பிஸ்டனில் உள்ள பிஸ்டன் ரிங்கின் பக்க இடைவெளியையும் சரிபார்க்க போகிறோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை: பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராட் அசம்பிளியை ரிமூவ் செய்யவும், பிஸ்டனிலிருந்து பிஸ்டன் ரிங்குகளை ரிமூவ் செய்யவும், ரிங்ஸ் மற்றும் க்ரூ சைடு கிளியரன்சஸை மெஷர் செய்யவும், தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்: கம்ப்ளீட் ஸ்பேனர் செட், வைஸ், சர்க்ளிப் பிளையர், ட்ரிஃப்ட், ஃபீலர் கேஜ், தேவையான எக்யூப்மெண்ட்டுகள் மற்றும் ஸ்பேர்கள், பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராட் அசம்பிளி, தேவையான மெட்டீரியல்கள்: lubricating oil, tray, பனியன் cloth. இப்போது நான் பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராட் அசம்பிளியை எவ்வாறு ரிமூவ் செய்வது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் செய்ய போகிறேன். என்ஜினை ரிமூவ் செய்யும் போது பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை ரிமூவ் செய்து ஒரு இடத்தில் வைத்தோம். ரிமூவ் செய்வதற்கு முன் பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடிங்கில் உள்ள மார்க்கிங்குகளை என்ஷூர் செய்யவும். பிஸ்டன் ஸ்கர்ட் ஆனது வைஸ் ஜாக்கல் மேல் இருக்கும்படி கனெக்டிங் ராடை ஒரு வைஸில் பிடிக்கவும், அதனால் அது ரொட்டேட் ஆக முடியாது. பிஸ்டனை வைஸில் வைத்திருக்க வேண்டாம், இதனால் பிஸ்டன் டேமேஜ் ஆகிறது. பிஸ்டனிலிருந்து பிஸ்டன் ரிங்குகளை அகற்ற பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டரை பயன்படுத்தவும். டாப் ரிங்கில் பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டரை உறுதியாக பிடித்து பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டர் டெர்மினல்களை பிஸ்டன் ரிங் டெர்மினல்களில் வைக்கவும். இது பிஸ்டனை ரிங் க்ரூவிலிருந்து எக்ஸ்பேண்ட் செய்கிறது மற்றும் பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டரை லிஃப்ட் செய்வதன் மூலம் பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டரை மெதுவாக வெளியே எடுக்கிறது. பின்னர் இரண்டாவது பிஸ்டன் ரிங்கை இரண்டாவது ரிங் க்ரூவிலிருந்து எடுத்து முதல் ரிங் க்ரூவில் தூக்கி வைக்கவும். இப்போது மீண்டும் முதல் ரிங் க்ரூவிலிருந்து இரண்டாவது ரிங்கை ரிமூவ் செய்யவும். இதேபோல் ஆயில் கண்ட்ரோல் ரிங்கை ரிமூவ் செய்யவும். சர்க்ளிப் பிளையரின் உதவியுடன் பிஸ்டன் பின் பாஸில் உள்ள க்ரூவிலிருந்து சர்க்ளிப்பை ரிமூவ் செய்யவும். ட்ரிஃப்ட் மற்றும் மேலட்டை பயன்படுத்தி பிஸ்டன் பின்னை லேசாக தட்டவும். பிஸ்டன் பின் பாஸிடமிருந்து பிஸ்டன் பின்னை ரிமூவ் செய்யவும். பிஸ்டன் பின்னை ரிமூவ் செய்யும் போது உங்கள் கையால் பிஸ்டனை ஃபர்மாக பிடிக்கவும். இப்போது அசம்பிளியிலிருந்து பிஸ்டனை ரிமூவ் செய்து ஒரு ட்ரேயில் வைக்கவும். வைஸிலிருந்து கனெக்டிங் ராடை ரிமூவ் செய்து அதிலிருந்து ரிமூவ் செய்யப்பட்ட பிஸ்டனுக்கு அருகில் வைக்கவும். கனெக்டிங் ராடை வைஸுக்கு வெளியே எடுத்து பிரிக்கப்பட்ட கரஸ்பாண்டிங் பிஸ்டனுக்கு அருகில் வைக்கவும். அனைத்து பிஸ்டன்களையும் கனெக்டிங் ராடுகளையும் பிரித்தெடுக்க தொடரவும். அவை சரியான இடத்தில் ஆர்கனைஸ்டு மேனரில் வைக்கப்பட்டுள்ளன என்பதை கன்ஃபார்ம் செய்யவும். பிஸ்டனையும் பிஸ்டன் ரிங்குகள் மற்றும் கனெக்டிங் ராடுகளையும் சுத்தம் செய்து பின்னர் உலர்த்தி ஒரு ட்ரேயில் வைக்கவும். கனெக்டிங் ராடில் உள்ள ஆயில் போரில் கம்ப்ரஸ்ட் ஏரை ப்ளோ செய்யவும். ரிங் க்ரூ கிளியரன்ஸ். அடுத்து செய்ய வேண்டிய வேலை ரிங் க்ரூ கிளியரன்ஸை செக் செய்ய வேண்டும். செக் செய்யும் முன் பிஸ்டன் க்ரூவை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் மற்றும் கார்பன் படிந்து இல்லாமலும் இருக்க வேண்டும். காட்டப்பட்டுள்ளபடி பிஸ்டன் ரிங்கை பிஸ்டன் க்ரூவில் ஃபிட் செய்யவும். மேலும் திக்னஸ் அளவை பயன்படுத்தி ரிங்குக்கும் ரிங் லேண்டுக்கும் இடையே உள்ள கிளியரன்ஸை மெஷர் செய்யவும். ஒவ்வொரு ரிங் மற்றும் க்ரூவின் பக்கத்திற்கும் இடையில் பொருந்தக்கூடிய லார்ஜஸ்ட் சைஸ் ஃபீலர் கேஜை செலக்ட் செய்யவும். கிளியரன்ஸ் ஆனது அவுட் ஆஃப் ஸ்பெசிபிகேஷனாக இருந்தால் பிஸ்டனை மாற்றவும். எல்லா பிஸ்டன்களுக்கும் இந்த ஆபரேஷனை மீண்டும் செய்யவும். அதிகப்படியான வியர் இருக்கும் பிஸ்டன்களை மாற்றவும். இவ்வாறு பிஸ்டன் ரிங்களை அகற்றவும் பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராடை அகற்றவும் கற்றுக்கொண்டோம். பிஸ்டன் க்ரூவில் உள்ள பிஸ்டன் வளையங்களின் பக்க இடைவெளியையும் நாம் சரிபார்க்க கற்றுக்கொண்டோம்.
இதை நீங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.